ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆகுதுங்க. நானும் என்னோடய தங்கச்சி வீட்லேயும் வெளியே கிளம்பியிருக்கோம். ஸோ நாங்கள் ஏற்கனவே ஒரு இடம் பார்த்தோம் சொன்னோம் இல்லையா? ஸோ அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மச்சினனுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டே எங்களோடய தான். ஸோ அழகாக வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஜீவனோட எக்ஸ்பிரஷன்லாம் நான் கேப்சர் பண்ணிட்டேன். Yummy. சைட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னதான் வெயில் அதிகமாக இருந்தாலும் இங்கே சுற்றி மரம் இருக்கிறதுனால எங்களுக்கு அனல் அவ்வளவா தெரியவே இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க, மரத்தோட அருமை வெயில் அடிக்கும் போது தான் தெரியும் சொல்லிட்டு. அண்ட் பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் மாங்காய் கை கெட்டுற தூரத்தில் காய்ச்சி பார்த்ததே கிடையாது. அண்ட் நாங்கள் லேண்ட் பார்த்த இடத்துல இருந்து கொசஸ்தலை ஆறு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. இவ்வளோ நாள் சென்னையில் இருக்கும், இந்த ரிவர் இங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் பார்த்த லேண்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் ஓகே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது இந்த ஆறு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருந்தது. அதனால் முடிவே பண்ணிட்டோம் இங்கே இடம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன மாதத்துக்கு முந்தின மாதம் வரைக்கும் தண்ணி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்களாம். பட் இப்போ தண்ணி கம்மியானதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய வாட்டி நியூஸில் கொசஸ்தலை ஆறுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். டேம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லைனா நிறைய வரும். இப்போ லாக் பண்ணியிருக்காங்க. இல்லைனா இது ஃபுல்லாக நிறைஞ்சி அது வழியாக ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா இதுக்கு வரும், அதுக்கப்புறம் இதுக்கு வரும். இதுதான் கொசஸ்தலை ஆறு. ஓகேவா? அதனால் சீசன் டைம் நல்லாயிருக்கும். நம்ம தாமிரபரணி ஆறு அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்குது இந்த இடம். வெண்டைக்காய் நல்லா இருக்குது. வெண்டைக்காய் எவ்வளோப்பா? 1/2 கிலோ 15 ரூபா. 30 ரூபா அடிச்சிடலாம். 1/4 கிலோ பார்த்துக்கலாம். எனக்கு இந்த பொடி கத்திரிக்காய் போடுவீங்களா? போடலாம்டா. என்ன கத்திரிக்காய் பண்ணுற மாதிரி பொடி நீ அறியதுக்கு ஓகேவா? இது சுரைக்காய் நல்லது உடம்பு. வெனிசு நீர் காயெல்லாம் இப்போ சீசனில் சாப்பிடு. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் போட்டிருந்தாங்க. எப்போவுமே இந்த பெரியபாளையம் சைடு அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் விளையிற காயெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் ரொம்ப லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தோம். கை வைக்காத, சாப்பிடு நீ சாப்பிடு. ஏய் காஃபி பால் சாப்பிடுடா. உண்மையை சொல்லணுன்னா இந்த ட்ராவல் மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க. ஏன்னா பாப்பா ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீடே வெறிச்சோன்னு இருந்தது. அந்த நேரத்தில் தங்கச்சி ஃபோன் பண்ணி ஒரு லாங் ட்ரைவ் ஒன்று போயிட்டு அப்படியே நம்ம சைட்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ உடனே நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. உண்மையிலே இந்த டே ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த மாங்காய் தாங்க நேற்று நாங்கள் சைட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்தது. நான் கொஞ்சம் தங்கச்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த மாங்காவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன். மாங்காவை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உணர வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 3 நாள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம பெரிய மாங்காவாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், குட்டி மாங்காவாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போட்ட உடனே காலி ஆகிடும். எப்பவும் போல் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காயில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் மண் பானை என்கிட்ட குட்டியாக இருந்ததுனால அதில் செய்கிறேன். எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். தேவையான அளவு மஞ்சத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் இதே மாதிரி கடுகும் வெந்தயமும் வறுத்து போட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஊறுகாய் பண்ணியிருந்தேன். அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த சூடான எண்ணெய் வந்து அந்த மசாலாவில் ஊற்றும் போது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க கூடாதுன்றதுனால ஒரு 3 டீஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாங்காவோட நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பக்கம் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து மாங்காய் சீசன், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.